இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற பெயரில் அவரது ஆதரவாளர்கள் திருப்பூரில் நேற்று முன்தினம் ஆலோசனை நடத்தியுள்ளனர். தமிழக பாரதிய ஜனதா தலைவராக இருந்த அண்ணாமலையை கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் விடுவித்த பாரதிய ஜனதா மேலிடம் நயினார் நாகேந்திரனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது. அதைத் தொடர்ந்து அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சர் அல்லது பாரதிய ஜனதாவில் தேசிய பொறுப்பு வழங்கப்படும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்திருந்தனர். ஆனால் தலைவர் பதவி பறிக்கப்பட்டு ஓராண்டாகியும் அண்ணாமலைக்கு கட்சியில் எந்த முக்கிய பொறுப்பையும் மேலிடம் ஒதுக்கவில்லை. இதற்கிடையே சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதாவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. கோவை மாவட்டத்தில் ஒரு தொகுதியில் அண்ணாமலை போட்டியிட விரும்பியும் அவருக்கான தொகுதியை பாரதிய ஜனதா பெறவில்லை. இதனால் கடும் அதிருப்தி அடைந்த அவரது ஆதரவாளர்கள் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்ற அமைப்பை துவக்கியுள்ளனர். அதன் அமைப்பாளர்களாக தம்பி, வேலுமணி, ராஜசேகரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். இவர்கள் தலைமையில் திருப்பூரில் ஆலோசனை கூட்டமும் நடத்தப்பட்டுள்ளது. அதில் சட்டசபை தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக அந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஒருவர் கூறியது, அண்ணாமலை தலைவரான பிறகுதான் கட்சியினரை தாண்டி இளைஞர்கள், பெண்கள் மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி ரீச் ஆனது. இப்போது அவரை தேர்தலில் போட்டியிட முடியாதவாறு சதி செய்துள்ளனர். தேர்தலில் அவர் கண்டிப்பாக போட்டியிட வேண்டும். அவருக்கான தொகுதியை பாரதிய ஜனதா தலைமை பெற்றுத்தர வேண்டும். இல்லை என்றால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை தோற்கடிக்க எல்லா வகையிலும் வேலை செய்வோம். இது தொடர்பாகவே ஆலோசனை நடத்தினோம் என்று அதிர வைத்தார். ஏற்கனவே அண்ணாமலை விவகாரம் பாரதிய ஜனதாவை ஒழுக்கியிருக்கும் நிலையில் திருப்பூரில் அண்ணாமலையின் அன்பு கூட்டம் நடத்திய ரகசிய கூட்டம் புதிய பரபரப்பை பெற்ற வைத்துள்ளது.